அண்மை செய்தியை பார்க்கிறோம். பந்தாரா மறுவாழ்வு முகாமிற்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டபடியே விலங்குகள் வாங்கப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அளித்தது. இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் விதிமுறைகளுக்கு உட்பட்டே விலங்குகள் வாங்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ யானை உள்ளிட்ட எந்த விலங்குகள் வாங்கப்பட்டதிலும் விதிமீறல் இல்லை அப்படின்னு சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை அளித்திருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு? விவரம். குஜராத்தினுடைய ஜாம்நகரில் இருக்கக்கூடிய பந்தாரா விலங்குகள் மறுவாழ்வு மையத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு அறிக்கை அமைப்பு என்பது குழு என்பது நியமிக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் பி வராலை நடத்திய அமர்வில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது சிறப்பு உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வுகளுடைய அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்பதாக தெரிவித்துள்ளது. அறிக்கையின் அடிப்படையில் விலங்குகள், குறிப்பாக யானைகள் என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே வாங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை சிறப்பு புலனாய்வு குழு என்பது தெரிவித்துள்ளது. அவர்களுடைய கருத்தை தாங்கள் மிக முக்கியமாக விலங்குகள் பெறப்பட்டதில் வாங்கப்பட்டதில் சந்தேகம் இருப்பதாக கூறி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜெயசூரியன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் தான் இந்த ஒரு அறிக்கையை சிறப்பு புலனாய்வு குழு என்பது தற்பொழுது சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் ஒருவர் சட்ட விதிகள் இடையில் விலங்குகளை வாங்க வேண்டும் என்றால் அதில் என்ன பிரச்சனை உள்ளது, அதில் ஏன் இவ்வளவு கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியம் உள்ளது என்பது தொடர்பான கருத்துக்களையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த நீதிபதியினுடைய அறிக்கை அடிப்படையில் உரிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி பங்கஜ் மித்தல் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த உத்தரவும் அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி சுசித்ரா, தற்போதைய விவரங்களுக்காக.